வணக்கம் மக்களே. இன்னைக்கு டாப் ட்ரெண்டிங் நியூஸ் அப்படின்னு சர்ச் பண்ணாலே ஃபர்ஸ்ட் கொரோனா வரும். நெக்ஸ்ட் சூரிய கிரகணம், அதாவது ஜூன் 21, 2020, அதாவது நாளைக்கு நடக்க போற சூரிய கிரகணம் தான். அப்போ நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத இப்போ நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இது உலகம் முழுக்க தெரியும். கிட்டத்தட்ட இதான் ரொம்ப பெருசுன்னு சொல்றாங்க. எவ்வளோ பெருசுன்னு கேட்டிங்கன்னா 6 hours நடக்கும், அதாவது 6 மணி நேரம். நம்ம தமிழ்நாட்டு எப்போன்னு கேட்டிங்கன்னா காலையில் 10:22 மதியானம் 1:42 வரைக்கும் இந்த சூரிய கிரகணம் நிச்சயமாக நடக்கும். அதுவும் இந்த சூரிய கிரகணம்ன்றது பொதுவாக 3 டைப்ஸ் இருக்குது. இப்போ நம்மளுக்கு என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா அது ரிங் ஷேப்பில் இருக்கும், அதுதான் நம்மளுக்கு நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னு கேட்டிங்கன்னா பார்ஷல், செகண்ட் டைப் ஆனுலார், தேர்ட் டோட்டல். இப்போ நம்மளுக்கு நடக்க போகிறது ஆனுலார். இந்த 3 டைப்ஸையும் பற்றி நான் அப்புறமா விலாவரியாக சொல்கிறேன். சூரிய கிரகணத்தை பற்றி ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்ட்ஸை இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபேக்ட், இவ்வளோ பெருசாக இருக்க சூரியன் எப்படி குட்டியாக இருக்க மூன் மறைக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிக்கிறேன். இதுதான் சன், இது மூன். இப்போ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தா இது பெருசாக இருக்குல்ல. இதுவே இது தூரமாக இருந்து இது எர்த்துக்கு பக்கத்தில் இருந்தால் இது குட்டியாக தெரியும், இது அதோட சேம் சைஸாக தெரியும். இப்போ ரெண்டும் இப்படி வரும்போது இது மறைச்சிடும். இதுதான் சூரிய கிரகணம். நம்மளுடைய செகண்ட் ஃபேக்ட், ஸ்டார்ஸ் வில் அப்பியர். காலையில் எப்படி ஸ்டார்ஸ் தெரியும், ஏன்னா நம்ம சூரியன் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நம்ம சூரியன் இருந்துச்சுன்னா அந்த ஸ்டார்ஸ் தெரியாமல் இருக்கும், அது மறைக்கப்பட்டுச்சுன்னா நிச்சயமாக தெரியும். நம்ம நைட்டில் பார்ப்போம்ல, ஏன்னா அப்போ சூரியன் மறைக்கப்பட்டிருக்கும், பின்னாடி போயிருக்கும், உலகத்துக்கு பின்னாடி போயிருக்கும். இப்போ முன்னாடி இருந்தோம் நிலாவால் மறைக்கப்பட்டிருக்கு, அதனால தான் நம்மளுக்கு ஸ்டார்ஸ் தெரியும். தேர்ட் ஃபேக்ட், சூரிய கிரகணத்தை வெறும் கண்ணால் பார்க்க வேண்டாம். ஏன்னா அந்த சூரிய கிரகணத்தின் போது அதில் இருக்க ரொம்ப ரேடியஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம வெறும் கண்ணில் பார்த்தா நம்ம கண் பிளைண்ட் ஆகிடும். ஸோ நம்ம அதை வெறும் கண்ணால் பார்க்க வேண்டாம். கவர்மெண்ட்டில் ஒரு சில கிளாஸ் தருவாங்க, அதை வச்சு நம்ம வேணால் பார்த்துக்கலாம். ஃபோர்த் பாயிண்ட், சூரிய கிரகணம் அப்படின்றது அமாவாசை அப்படின்ற நேரத்தில் மட்டும்தான் நடக்கும். அதுவும் எல்லா அமாவாசையிலும் நடக்காதுங்க. ஏன்னா இந்த நிலா இருக்குல்ல, அது சுற்றுப்பாதை ஆர்பிட், அது அந்த நேரத்தில் 5 டிகிரி கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அதனால தான் இந்த அமாவாசையில் மட்டும், அதுவும் ஒரு சில அமாவாசையில் மட்டும் இந்த சூரிய கிரகணம் நடக்குது. ஃபிஃப்த் ஃபேக்ட், இது ரொம்ப வித்தியாசமான விஷயங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னா இந்த சூரிய கிரகணத்தப்போ என்னென்னலாம் ஸ்ட்ரேஞ்சான வித்தியாசமான விஷயங்கள் நடக்குதுன்னு. ஃபர்ஸ்ட், இந்த சூரிய கிரகணம் இருக்குல்ல, அப்போ இந்த நிழல்ல ரொம்பவும் வித்தியாசமா இருக்கும். அது எப்படி இருக்கும்ன்றது இந்த பிக்சர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட், இந்த பேர்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த சூரிய கிரகணத்தப்போ கத்தவே கத்தாதாங்க. சிக்ஸ்த் ஃபேக்ட், இது என்னன்னு கேட்டிங்கன்னா நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன், 3 விதமான சூரிய கிரகணங்கள். ஃபர்ஸ்ட் பார்ஷியல், செகண்ட் ஆனுலார், தேர்ட் டோட்டல். ஃபர்ஸ்ட் பார்ஷியல், அது எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா இந்த பிறை மாதிரி இருக்கும், அதாவது ஃபுல்லாகவும் மறையாது, முக்கால்வாசி மறைஞ்சிருக்கும், அது பார்ஷியல். செகண்ட் ஆனுலார், இதுதான் இப்போ நம்மளுக்கு நடக்க போகுது. இது ஒரு ரிங் மாதிரி ஃபார்ம் ஆகும். இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ரிங் ஆஃப் ஃபயர். தேர்ட் டோட்டல், இது ஃபுல்லாக மறைஞ்சிடும். இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்கள் நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது. ஃபர்ஸ்ட், நம்ம இந்த சூரிய கிரகணத்துக்கு முன்னாடி, அதாவது 9 மணிக்குள்ளேயே நமக்கு சாப்பிடணும். அது முடிஞ்சு ஒரு 2 மணிக்கு அப்புறம் தான் நம்ம சாப்பிடணும். நடுவில் நம்ம சாப்பிடவே கூடாது. ஒருவேளை நம்ம அப்படி சாப்பிடணும்னா லிக்விட் ஐட்டம்ஸாக தான் நம்ம சாப்பிடணும். சப்போஸ் உங்களால் 2 மணிக்கு மேலே சாப்பாடு செய்ய முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் முன்னாடியே செஞ்சு வச்சுட்டு அது மேலே தர்பை அப்படின்ற ஒரு இலையை வச்சுருங்க. ஃப்ரிட்ஜ் மேலேயோ இல்லை அந்த சாப்பாடு மேலேயோ வச்சுக்கோங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்கன்னா அதை எடுத்து நீங்கள் பக்கத்துலேயே வச்சுக்கணும். தயவு செஞ்சு யாரும் இந்த சூரிய கிரகணத்தப்போ வெளியே போகாதீங்க. எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான வேலையாக இருந்தாலும் அது 9 மணிக்குள்ளேயே முடிச்சிருங்க. அடுத்து இந்த 9 மணிக்குள்ளே நம்ம குளிக்கணும். சூரிய கிரகணத்துக்கு அப்புறமா குளிக்கணும். குளிக்கும் போது ஒரு கைப்பொடி உப்பு அந்த தண்ணியில் போட்டு குளிங்க. ஏன்னா நீங்கள் சப்போஸ் தெரியாமல் வெளியே போயிருந்தாலோ இல்லை அந்த ரேஸ் உங்கள் மேலே பட்டு இருந்தாலோ உங்கள் ஸ்கின்னுக்கு ரொம்பவும் டேஞ்சரஸ். இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு சூரிய